உபகண்டத்தின் நாகர்களும், ஆஸ்திரேலிய பழங்குடி நாகர்களும், ஆப்பிரிக்க நீக்ரோக்களும் உலகின் மிகவும் பழைய குடிகள். மற்ற பழங்குடிகள் எல்லாமே இவர்களிலிருந்து உருவானவர்களே. ஆனாலும் இந்த பழங்குடிகள் இந்த பெயர்களால் ஏன் அழைக்கப்படுகின்றனர் என்றோ, இந்த பெயர்கள் எப்படி உருவாகின என்றோ மனித இனம் இன்று வரை புரிந்து கொள்ளவில்லை. இது ஒரு ஆச்சரியத்திற்குரிய உண்மை. இந்த விடயத்தின் மூலமாக இந்த பழங்குடிகள் எல்லாம் ஒன்றே என்றும், இந்த பழங்குடிகள் தோன்றிய இடம் கடலில் மூழ்கிப்போன ஆஸ்திரேலியா, தென்னிந்தியா, ஆப்பிரிக்கா கண்டங்களை இணைத்த குமரி பெருநிலம் என்றும் உறுதியாகவும் முடிவாகவும் நிறுவ இருக்கிறோம். அது மட்டுமல்லாது எக்கர், சேரர், பாண்டியர், சோழ மக்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதையும் காணப்போகிறோம். ஆப்பிரிக்க சொற்களான நீக்ரோ, நீகர் போன்றவற்றுக்கு பல பொருள்கள் உள்ளன. அவை கருப்பு, அம்மனம், மூலம் என்பன. அதேபோல இந்திய சொற்களான நாகா, நக்கமர், நாக் என்பவற்றுக்கும் பல பொருள்கள் உள்ளன. அவை கருப்பு, அம்மனம், மூலம், மனிதன் என்பனவாகும். இந்த இரண்டு பெயர் தொகுப்புகளின் பொருள்களில் ஒன்று மூலம் என்பதாகும். எனவே இந்த இரண்டு பழங்குடிகளுமே உலகின் மூலக்குடிகளாகும். நாகா, நீக்ரோ என்ற பெயர்கள் ஒன்றே போலவே இருப்பதால் அவர்கள் அனைவருமே ஒரே மக்கள் என்றும், அவர்களின் பெயர்கள் ஒரே மூலச்சொல்லிலிருந்தே மருவியவை என்றும் உணரலாம். அந்த மூலச்சொல் எது? மனிதர்கள் தோன்றிய போது மொழி பேசாத, ஆனால் மொழி பேச தகுதியுள்ள மனிதர்களாகவே தோன்றினார்கள். பொருளற்ற சத்தங்களை ஏற்படுத்தும் ஆதி மனிதனான அவன் பொருளுடைய மொழி பேசும் மனிதனாக மாற்றம் காண கடுமையாக உடைத்திருக்க வேண்டும். மொழி பேச முதன்மை கருவி ஆங்கிலத்தில் டங் என்று அழைக்கப்படும் நாக்கு என்பதை நாம் அறிவோம். டங் என்ற ஆங்கில சொல் தொங்கு என்ற தமிழ்ச் சொல்லிலிருந்தே உருவானது. நாய் தொங்குகின்ற நாக்கை உடையது. தொங்கு, டொங்கு, டங். நாயும் நாயினத்தை சார்ந்த விலங்குகளும் தொங்குகின்ற நாக்கை பெற்றுள்ளன. இவற்றிலிருந்துதான் ஆங்கிலத்தில் நாக்கிற்கு டங் என்ற சொல் தமிழின் தொங்கு என்ற சொல்லின் மூலமாக உருவாக்கியது. நாயின் வாயிலிருந்து தொங்கும் உறுப்பு நாக்கு என்பதால் டங் என்ற சொல் நாயிடமிருந்தே உருவாகியிருக்க வேண்டும். மனிதன் முதலாக பழக்கிய விலங்கு நாய்தானே. வேட்டையாடிய சிவபெருமானின் உற்ற தோழன் அல்லவா? ஆங்கில சொல்லாகிய டங் நாயிலிருந்தே உருவாகி இருந்தாலும் ஆங்கிலமும் அதனோடு சேர்ந்த யூரோப்பிய மொழிகளும் சமீபத்திய மொழிகள்தான். இருந்தாலும் டங் என்ற சொல்லிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், நாக்கிற்கான சொல் நாயிலிருந்தே உருவானது என்பதே. எனவே நாக்கிற்கான ஆதி சொல்லும் நாயிடமிருந்தே உருவாகி இருக்க வேண்டும். எனவே உலகின் முதன் மொழி நாக்கை எப்படி அழைத்திருக்கும் என்று அறிய வேண்டும். நாக்கிற்கான ஆதிச்சொல் எப்படி உருவாகி இருக்கும் என்று அறிய பயணப்படுவோம் வாருங்கள். ஆதி மனிதன் விலங்குகளை அடையாளங்காணவும் பெயர் வைத்து அழைக்கவும் அவை எழுப்பிய சத்தங்களையே பயன்படுத்தினான். சான்றாக காகத்தை அது கரையும் கா என்ற ஒலியை கொண்டு அழைத்தான். கா கா காக்கா, காக்கம், காகம். பசு மாவென்று கத்துவதால் அதை மாடு என்று அழைத்தான். மா, மாடு. வெள்ளாடு எனப்படும் வல்லாடு மேவென்று கத்துவதால் அதை மேசம் என்று அழைத்தான். மே, மேசம். இன்னும் சொல்லப்போனால் விலங்குகளிலேயே வல்லாடுதான் நன்றாக மேயும் என்பதால் மேசம், மேய்ச்சம், மேய்ச்சல் என்ற சொல் வல்லாடான மேசத்திலிருந்தே தோன்றியது. வல்லாடுகளை மேய்ப்பது கடினம். அதேபோல ஒரு நகர மக்களை மேய்ப்பவன் மேயன் அல்லது மேயர் என்று அழைக்கப்பட்டான். இப்படித்தான் இந்த ஆங்கில சொற்களான மேயர், மேஜர் போன்றவை தோன்றியன. மேயர் என்ற சொல்லுக்கு லத்தீனிலோ ஆங்கிலத்திலோ முறையான வேர்ச்சொல் இல்லை என்பதை அறிக. செம்மறியாடு யா என்று கத்துவதால் அதை யாடு என்று அழைத்தான். யாடு. யாடு மேய்ப்பவன் யாதவன். அதேபோல நாய் அது செய்யும் சத்தத்தை வைத்து லொல் அல்லது லொல்லா என்று அழைக்கப்பட்டது. லொல் அல்லது லொல்லா என்று அழைக்கப்பட்ட நாய் காலப்போக்கில் நா என்று அழைக்கப்பட்டது. லொல்லா, நொன்னா, நா. இப்படியாக தான் எழுப்பும் ஒலியிலிருந்தே நாய் முதலில் நாய் என்றே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாயின் அடையாளம் அதன் பகிரங்கமாக தொங்கும் நாக்கு என்பதால் நாய் என்று நாயை அழைத்த சொல் பிற்காலத்தில் அதன் நாக்கை குறிக்கும் சொல்லாகி விட்டது. நா என்பது நாயின் நாக்கை குறிக்கும் சொல்லான பிறகு நா ப்ளஸ் ஐ, நாய் என்று அழகான நாக்கை உடைய விலங்கு என்று நாயை குறிக்கும் சொல் உருவானது.
இப்படியாகத்தான் உலகின் முதல் மொழியான தமிழில் நாயை குறிக்கும் சொல் உருவானது. நாய் என்ற சொல் உருவாக்கத்தில் முக்கியமான புள்ளி என்னவென்றால் லா ஒலி நா ஒலியாக மருவுவதுதான். அதாவது லொல்லா, நொன்னா, நா. இப்போது லா ஒலி நா ஒலியாக மருவும் என்பதை நிறுவினால் நா என்று நாக்கை குறித்த சொல் தோன்றியதை முழுமையாக நிறுவியதாக ஆகும். பல மொழிகளிலும் லா ஒலி நா ஒலியாக மருவுகிறது. சான்றாக ஆங்கிலத்தில் அல் பிளஸ் காமன், அல் காமன், அன்காமன். இங்கு அல் என்றால் இல்லை என்று பொருள், காமன் என்றால் பொதுவானது என்று பொருள், அன்காமன் என்றால் பொதுவானதல்ல, அதாவது தனித்துவமானது என்று பொருள். அன் என்று தொடங்கும் பெரும்பாலான ஆங்கில சொற்கள் இப்படி உருவானவையே. மற்றுமொரு சான்றாக கண்ணின் கருவழியை கொண்டு கண்ணை கல் என்று முதலில் பெயரிட்டனர். கல் என்பதன் பொருள் கருப்பு என்பதாகும். லா ஒலி நா ஒலியாக மருவி அதுவே கண் என்றானது. கல், கண், கண். கர்நாடகத்தின் கருப்பு நிற மண்ணை வைத்து அங்கு பேசப்பட்ட தமிழை கல் நடை, அதாவது கருப்பு நடை என்று அழைத்து அதுவே கன்னடம் ஆனது. கல் பிளஸ் நடை, கல் நடை, கன்னடை, கன்னடம். இங்கே நடை என்பது பேசும் பாங்கை குறித்தது. இது மதுரை நடை, கொங்கு நடை என்று இடம் சார்ந்த நடைகளைப் போல ஒரு தனித்துவமான நடை. கல் என்பது கர்நாடகத்தின் கருப்பு மண்ணை குறித்தது. இறுதியாக இல்லை எனும் தமிழ்ச்சொல் லா என்று மருவி மீண்டும் சமஸ்கிருதத்தில் நா என்று மருவி பிறகு ஆங்கிலத்தில் நோ என்று மருவி ஒலிக்கிறது. இல்லை, இல்லா, லா, நா, நோ. இதுவரை லா ஒலி நா ஒலியாக மருவும் என்பதை ஆங்கிலம், தமிழ், கன்னடம், சமஸ்கிருதம் என்று பலமொழி சான்றுகளோடு விளக்கினோம். எனவே நாயின் லொல் சத்தத்திலிருந்தே நாய் என்ற நாயை குறித்த சொல் தோன்றியது என்று நிறுவியுள்ளோம். லொல்லா, நொன்னா, நா. நாய் நாவை கொண்டு தான் எழுப்பும் ஒலியால் நாய் என்று முதலில் அழைக்கப்பட்டு பிறகு நாயின் அடையாளமாக அதன் தொங்கும் நாவையே நா அல்லது நாக்கு என்று அழைக்கும் வழமை தோன்றியது. இப்படியாகத்தான் நாக்கு என்ற சொல் தோன்றியது. மனிதனின் தெளிவான பேச்சுக்கு முதன்மை கருவி நாக்கு என்பதால் தெளிவாக பேசிய மனிதன் நாக்கன் அல்லது நாக்கா என்று அழைக்கப்பட்டான். நாக்கா என்ற சொல் இந்தியாவில் நாகா என்றும் ஆப்பிரிக்காவில் நீகா, நீகர், நீக்ரோ என்றும் அழைக்கப்பட்டனர். எனவே நாகாவும் நீக்ரோவும் ஒரே மக்களே. குமரிக்கண்டத்திலிருந்து வட இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்த நாகர்கள் தங்களது கரிய வண்ணத்தை இழந்து மாநிறமாயினர். ஆஸ்திரேலியாவின் வடபகுதிக்கு இடம்பெயர்ந்த நாகர்கள் ஒரே தட்பவெப்ப சூழலால் தங்களின் தோற்ற அடையாளங்களை தக்க வைத்துக் கொண்டனர். ஆப்பிரிக்காவிற்கு இடம்பெயர்ந்த நாகர்கள் அங்கிருந்த சூழலுக்கேற்ப சுருட்டை முடியும் மேலும் கருத்த தோற்றத்தையும் பெற்றனர். அவர்கள் நீக்ராய்டு இனம் என்று அறியப்பட்டனர். இப்போது சற்றே விலகிச் சென்று அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா கோட்பாடு ஒரு தவறான கோட்பாடு என்று நிறுவிவிட்டு மேல் செல்கிறேன். ஆப்பிரிக்கர்களுக்கு பாண்டு மக்கள் என்று பெயர். பாண்டு என்பதற்கு மக்கள் அல்லது மனிதன் என்று பொருள் கொள்கிறார் வில்லம் பிளீக். இது ஒரு மேற்கத்தியரின் பிழையான புரிதல். பாண்டு என்ற சொல் உண்மையில் வந்த மக்கள் என்றே பொருள்படும். வந்து, பந்து, பாண்டு. ஆக பாண்டு என்பது வந்தவர் என்பதையே குறிக்கிறது. இதற்கு ஆதாரமாக இங்கு காண்பிக்கப்படும் விக்கி பக்கத்தில் பாண்டு என்பதற்கு ஈடாக பல ஆப்பிரிக்க இனக்குழுக்களில் வந்து என்ற சொல்லே இனத்தின் பெயராக இருப்பதை அறியலாம். சான்றாக லுகியா எனும் பாண்டு மொழியில் பாண்டு என்பதற்கு ஈடான இனப்பெயராக வந்து என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. சிங்கா ஜிட்ஸா என்ற மொழியில் இதுவே வந்துரு என்று அழைக்கப்படுகிறது. இதுபோல பல பாண்டு மொழிகளிலும் வந்து என்ற பொருள்படியே இனப்பெயர்கள் உள்ளன. பாண்டு மொழி காமரூன் பகுதியில் உருவானதாக நம்பப்படுகிறது. கேமரூனியன் ஸ்பீக் தமிழ் என்று ஏற்கனவே ஒரு விழியம் வெளியிட்டுள்ளேன். எனவே இதிலிருந்து பாண்ட் என்பது குமரிக்கண்டத்திலிருந்து அங்கு வந்தவர் என்ற பொருளில் உருவான இனப்பெயரே. மேலும் மனிதர்களை குறிக்க பாண்டுக்கள் முந்து, மூத்து என்ற சொற்களை பயன்படுத்துகின்றனர். இவை இரண்டும் ஆதி மக்கள் என்று பொருள்படும் முந்தியோர், மூத்தோர் என்ற சொற்களே. மேற்கத்திய ஆய்வாளர்கள் முந்து, பாண்டு என்ற இரண்டு சொற்களும் மக்களை குறிப்பதாக குழப்பிக்கொண்டு இந்த சொற்களில் உள்ள பொதுவான பகுதியான இன்டுவை மக்கள் என்பதின் ஒருமை பொருளை குறிப்பதாகவும் அதை பன்மையாக்கும் முன்னொட்டாக மூ, பா என்ற ஒலிகளையும் கருதினர். மூ பிளஸ் இன்டு முந்து, பா பிளஸ் இன்டு பாண்டு. இது அபத்தம். இந்த இரண்டு சொற்களின் பொருள் வெவ்வேறு.
முந்து என்பதே ஆதி மனிதன் என்றும் பாண்ட் என்பது வந்தவர்கள் என்றும் பொருள்படும். இந்த இரண்டு சொற்களும் மக்களை குறித்தாலும் ஆப்பிரிக்காவுக்கு வந்த ஆதி மனிதர்கள் என்றே பொருள்படும். தமிழ் கண்ணோட்டம் மட்டுமே மனிதனின் உண்மையான வரலாற்றை வெளிப்படுத்தும். எனவே ஆப்பிரிக்கர்கள் குமரிக்கண்டத்திலிருந்து வந்தேறியர்கள் என்பதால் தங்களை வந்தவர்கள் என்று வந்து அல்லது பாண்டு என்ற சொற்களால் அழைத்து கொண்டனர். அவர்கள் பேசிய தமிழ் காலப்போக்கில் பல மாற்றங்களை கண்டாலும் அவர்களின் வரலாற்று மூலத்தை தக்கவைத்து கொண்டுள்ள இந்த சொற்கள் மாறாமல் அவர்களின் இனப்பெயர்களாக தொடர்கின்றன. கொய்சான் என்று அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்க நீக்ராய்டு இன மக்களின் இனப்பெயர் கூட தமிழே. வெப்பமான பகுதிகளில் தோன்றியதால் நாகர்கள் தொடக்கத்தில் கருப்பர்களாகவே இருந்தனர். அதனால்தான் நாகா, நீக்ரோ என்ற சொற்கள் கருப்பு என்ற பொருள் பெற்றன. இவர்கள் தாங்கள்தான் இந்த உலகத்தின் முதல் மக்கள் என்பதை உணர்ந்து இருந்ததால் இந்த சொற்கள் மூலம் என்ற பொருளும் கொண்டன. இந்த மக்கள் தொடக்கத்தில் அம்மனமாக திரிந்தவர்கள் என்பதால் இந்த சொற்களுக்கு அம்மனம் என்ற பொருளும் இருந்தது. நாகர்கள் பாம்பாட்டிகள் என்றோ பாம்பை வணங்குகின்றவர்கள் என்றோ பொருள் கொள்ளப்படுகின்றனர் என்று அறிந்தபோது என்னுள் நகைப்பே உருவானது. நாகர்களை பற்றிய இந்த எனது ஆய்வு அவர்களை பற்றி இருந்து வந்த குழப்பங்களை களைந்து தெளிவு கொடுத்துள்ளது. இருந்தாலும் கோப்ரா என்று அழைக்கப்படும் நாகத்தை வைத்து நாகர்களுக்கு பெயர் வரவில்லை என்பதை உறுதியாக நிறுவ நாகம் என்ற சொல் எப்படி உருவானது என்று பார்ப்போம். கோப்ரா என்ற ஆங்கில சொல் எப்படி வந்ததென்று இப்போது ஆய்வு செய்வோம். இந்த ஆய்வை ஏற்கனவே மாசோ விக்டர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். கோ ப்ளஸ் அரவம், கோ ப்ளஸ் அரா, கோபரா, கோபரா, கோப்ரா. கோ என்றால் அரசன், அரவம் என்றால் பாம்பு. எனவே கோப்ரா என்றால் பாம்புகளின் அரசன் என்று பொருள். இதன் தலைப்பகுதி அழகான படமாக விரிவதால் அந்த தனித்தன்மையை வைத்தே இது பாம்புகளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. எனவே கோப்ரா என்ற ஆங்கில சொல்லின் வழியாக நாகம் பாம்புகளின் அரசன் என்ற செய்தியை நினைவில் கொள்வோம். இப்போது நாகப்பாம்பு என்ற பெயர் கோப்ராவுக்கு எப்படி வந்ததென்று ஆய்வு செய்வோம். முதலில் பாம்பு என்ற சொல்லின் மூலத்தை அறிவோம். காண்பிக்கப்படும் விடிய காட்சியில் உள்ளது போல பாம்பு மேலெழுவதாலேயே அதற்கு பாம்பு என்று பெயர் வந்தது. இந்த சொல் மேலெழு என்று பொருள் கொண்ட பம்பு என்ற சொல்லிலிருந்தே உருவானது. இந்த சொல்லும் வம்பு என்ற தமிழ் சொல்லிலிருந்தே மருவியது. வம்பு, பம்பு, பாம்பு. ஆங்கில சொல்லான பம்ப் மேலெழு என்று பொருள்படும் பம்பு என்ற சொல்லிலிருந்தே மருவியது. பம்பு, பம்பு, பம்ப். இங்கே நினைவில் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் பாம்பு என்பது அரவத்தை குறிக்கும் இன்னும் ஒரு சொல். அதேபோல நாயகன் என்பது கோ என்ற அரசனை குறித்த இன்னும் ஒரு சொல். நாயகன் என்ற சொல்லும் நாக்கை குறித்த நாவிலிருந்து உருவான சொல்லே. நா ப்ளஸ் அகன், நாவகன், நாயகன். நாயகன் என்றால் நாக்குடையவன், அதாவது பேச்சாளன் என்று பொருள். பேச்சாளர்களே தலைவராகிறார்கள். எனவே நாயகன் என்றால் தலைவன் அல்லது அரசன் என்று பொருள். எனவே நாயகப்பாம்பு என்றால் பாம்புகளின் அரசன் என்றே பொருள். அதாவது கோப்ரா என்ற சொல்லுக்கு இணையான இன்னும் ஒரு சொல்தான் நாயகப்பாம்பு. நாயகப்பாம்பே நாகம் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. நாயக ப்ளஸ் பாம்பு, நாயகப்பாம்பு, நாகப்பாம்பு, நாகம், நாகா. இப்படியாகத்தான் கோப்ராவுக்கு நாகம் என்ற பெயர் வந்தது. இந்த இரண்டு சொற்களுமே பாம்புகளின் அரசன் என்ற ஒரே கருத்தின் வழி உருவான சொற்கள்தாம். எனவே நாகரின மக்களின் பெயர் பாம்புகளை வைத்து வரவில்லை, இல்லவே இல்லை. நாகம், நாகர் என்ற இரண்டு சொற்களும் நாக்கின் வழி வந்த பெயர்களாயினும் நாகரினத்தின் பெயர் மட்டும் நாக்கு என்ற சொல்லிலிருந்து நேரடியாக கிளைத்த சொல். அதாவது நாக்கு, நாக்கன், நாக்கா, நாகா. நாகர்கள் தமிழர் என்றும் நாகர் என்ற சொல்லின் மூலமும் அறிந்த நாம் இப்போது எக்கர் என்ற சொல் உருவான விதத்தை ஆய்வு செய்யலாம். எக்கர் என்ற சொல்லை இயக்கர் என்று தமிழில் அழைத்தனர். இந்த சொல் தொடக்கத்தில் என்னை குழப்பியது. இவர்கள் எதை இயக்கினார்கள் இயக்கர்கள் என்று பெயர் கொள்ள? ஆனால் இது தமிழ் இலக்கணவாதிகளின் கைவரிசை என்பதை புரிந்து கொண்டு உடனே சுதாரித்து கொண்டேன். எனவே இவர்கள் எக்கர் என்றே அழைக்கப்பட வேண்டும். வாழும் குகைகள் நிறைய கிடைத்ததால் பெரும்பாலான ஆதி மனிதர்கள் மலையில்தான் வசித்தார்கள். ஆனாலும் அவர்கள் தோன்றிய இடம் தரையில்தான். அப்படி தரையில் தோன்றி பேச பழகி நாகர்களாக அறியப்பட்டு விருத்தி அடைந்த மக்கள் கூட்டம் தரையில் கிடைத்த குகைகள் போதாமையால் வாழும் இடம் தேடி மலை ஏறினார்கள். தரையில் வாழ்ந்த நாகர்கள் மலை ஏறியவர்களை எக்கர் என்றனர்.
எனவே எக்கு என்ற சொல்லுக்கு ஏறு என்று பொருள் இருந்திருக்க வேண்டும். மனிதன் தோன்றி பேசப் பழகி புதிய கலைச்சொற்களை உருவாக்கி கொண்டிருந்த காலத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏறுவதற்கான கலைச்சொல்லை அவர்கள் எப்படி கண்டிருப்பார்கள்? நாம் சத்தமாக எக்கு என்று உச்சரித்தால் நமது வயிறு மேலேறுவதை காணலாம். நீங்களே இதை பயிற்சி செய்தும் பார்க்கலாம். எக்கு என்று உச்சரிக்கும் போது வயிறு மேலேறுவதை கண்ட நமது முன்னோர்கள் எக்கு என்ற சத்தத்தை கொண்டு மேலேறுவதை குறித்தனர். இப்படியாகத்தான் எக்கு என்ற சொல்லும் எக்கர் என்ற சொல்லும் பிறந்தது. எனவே தரையில் வாழ்ந்த நாகர்கள் மலையில் ஏறிய நாகர்களை எக்கர் என்று அழைத்தனர். இப்படியாகத்தான் மலைவாழ் மக்கள் எக்கர் என்றோ யக்ஷர் என்றோ இன்று வரை அழைக்கப்படுகின்றனர். சான்றாக சமண தீர்த்தங்கரர்களின் துணை தெய்வங்களாக யக்ஷனும் யக்ஷியும் இன்று வரை போற்றப்படுகிறார்கள். ஆதிநாதன் என்றழைக்கப்பட்ட சிவன் உலகின் முதல் தீர்த்தங்கரர். சிவன் மலைமக்களின் தலைவன் என்பதும் எக்கர்கள் மலைமக்கள் என்பதும் மலைமக்களான எக்கர்கள் தங்களது தலைவனான சிவனுக்கு பணி செய்திருப்பார்கள் என்பதும் இயல்பான உண்மைகள். இப்படியாக இன்று வரை எக்கர்களை தீர்த்தங்கரர்களோடு இணைத்து பார்ப்பது ஆதிநாதனான சிவனிலிருந்தே தொடங்கி ஏனைய அனைத்து தீர்த்தங்கர்களுக்கும் கடைபிடிக்கப்பட்டது. தமிழரின் சமணத்திலிருந்து கிடைத்த ஜெயினம், புத்தம் ஆகிய சமயங்களில் யக்ஷர் யக்ஷி இடம்பெற்ற மர்மம் இதுதான். எனவே நீரூழியால் ஆதித்தமிழகம் மூழ்கிய போது குமரிக்கண்டத்திற்கு மிக அருகாமையில் எஞ்சி நின்ற பகுதியான இலங்கையில் வாழ்ந்த நாகர்களும் எக்கர்களுமே இலங்கையின் ஆதி குடிகள். நாகர்களும் எக்கர்களும் தமிழர்கள் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. நாகர்களில் தரையில் வாழ்ந்த மக்கள் நாகர் என்று தெளிவாக பேசத் தெரிந்த முதற்குடி என்ற பொருளில் அழைக்கப்பட்டனர். நாகர்களில் மலையில் வாழ தலைப்பட்டவர்கள் யக்கர் அல்லது யக்ஷர் என்று அழைக்கப்பட்டனர். கர்நாடகம் மலைப்பகுதியாகையால் இதன் பழைய கலையான தெருக்கூத்து யக்ஷகானா என்று அழைக்கப்படுவது வியப்பல்ல. தரையில் மனிதன் வாழ குகைகள் அதிகமில்லை ஆகையால் தரையில் வாழ்ந்த நாகர்களை விட மலையில் வாழ்ந்த எக்கர்கள் எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருந்தனர். எனவே மனிதன் முதலில் வாழ்ந்த இடம் மலை என்றே சொல்லப்படுகிறது. ஆனாலும் தரையிலும் மனிதர்கள் ஆதி முதல் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் நாகர் என்று தொடர்ந்து அழைக்கப்பட்டனர். இவர்கள் மேய்ச்சல் சமூகமாக வாழ்ந்து வந்தனர். பிற்காலத்தில் மலையில் வாழ்வாதாரம் போதாமையால் எக்கர்களும் தரைக்கு இறங்கி மேய்ச்சல் சமூகமாக மாறினர். ஏறுவதற்கு ஆதிச்சொல் எக்கு என்றேன். ஆனால் காலப்போக்கில் நிறைய புதிய சொற்களும் உருவாகின. அப்படி எக்குவதை குறிக்கும் இன்னுமொரு சொல்தான் ஏறு. ஏறு என்று சத்தமாக உச்சரித்தால் வயிறு மேலேறுவதை காணலாம். தொடக்கத்தில் வெறுமையில் தோன்றி தற்போது 3 லட்சம் சொற்களை கொண்டுள்ளது தமிழ் மொழி. எனவே காலப்போக்கில் புதிய சொற்கள் உருவாகின. அப்படி உருவான சொற்களில் ஒன்றுதான் ஏறு என்ற சொல். எனவே எக்கர் என்று அழைக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் காலப்போக்கில் ஏரர் என்றும் அழைக்கப்பட்டனர். யா ஒலி சா ஒலியாக மருவுவதால் ஏரர் என்ற சொல்லி சேரர் என்றும் மருவியது. இலங்கையின் மலைவாழ் மக்கள் சேரர் என்று அழைக்கப்பட்டதால் இலங்கை தீவும் சேரன் தீவு என்ற பொருளில் சேரந்தீப் என்று அழைக்கப்பட்டது. இலங்கையின் தரைப்பகுதிகளில் வாழ்ந்த நாகர்களால் இலங்கை தீவு நாகத்தீவு என்ற பொருளில் நாகதீப் என்றும் அழைக்கப்பட்டது. இலங்கையின் நில அமைப்பு தீ சுவாலையின் வடிவில் காட்சியளிப்பதால் தீவு என்று அழைக்கப்பட்டது. நீர் நடுவில் உள்ள நிலத்திற்கு தீவு என்ற பெயர் இப்படியாகத்தான் உருவானது. ஆக இப்படியாகத்தான் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி சேரநாடு என்று அழைக்கப்பட்டது. மலைமக்கள் வேட்டையாடி வாழ்ந்ததால் சேர பேரரசின் கொடி வில்லும் அம்புமாக இருப்பது வியப்பல்ல. இப்போது பாண்டியர்களின் மூலத்தை ஆய்வு செய்வோம். இராமாயணம் 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடைபெற்றதாக கருதப்படுகிறது. இராமாயண காலத்தில் ராவணனே இலங்கையின் அரசனாக இருந்தார். அவர் குபேரனிடமிருந்து ஆட்சியை பெற்றதாக சொல்லப்படுகிறது. நீரூழிக்கு முன்பு மனிதர்கள் வேட்டையாடியும் பெய்த்தும் ஆய்ந்தும் வாழ்க்கையை நடத்தினர். நீரூழி காலத்தில் தோன்றிய முருகன்தான் முதலாக உழவு தொழிலை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். முருகன் பிறப்பெடுத்த இடம் இலங்கையே. முருகனால் ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட உழவு செழித்து இலங்கை முழுவதும் பரவி உலகின் ஒப்பற்ற விவசாய நாடாக இலங்கை சிறந்தது குபேரன் காலத்தில்தான். உலகெல்லாம் மனிதர்கள் அன்னாடங்காட்சிகளாக வேட்டையாடி படைத்த காலத்தில் உணவு பாதுகாப்பு நிலவிய உலகின் முதல் மண் குபேரனின் இலங்கைதான். எனவே குபேரன் உலகின் பணக்காரனாக அறியப்பட்டார். விவசாய விளைபொருட்களை இங்கு காண்பிப்பது போல குவித்து வைக்கிறோம். இவற்றுக்கு குவியம் என்று பொருள். குவியம் 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 பிளஸ் ஏறு குபேரு குபேரன். தன்னிடமிருந்த தானிய குவியல்களால்
புகழின் உச்சிக்கு ஏறியதால் இவன் குபேரன் என்று அழைக்கப்பட்டார். குபேரன் வைத்திருந்த நெல், கேழ்வரகு, சோளம் போன்ற குவியங்களை வருடம் முழுவதும் பாதுகாத்து வைத்து பயன்படுத்த முடியும் என்பதால் வருடம் முழுக்க உணவு பாதுகாப்பை தனது குடிகளுக்கு ஏற்படுத்தியதால் உலகின் பணக்காரனாக அவர் அறியப்பட்டார். உழவுக்கான முக்கியமான கருவிகள் கலப்பையும் மாட்டு வண்டியும். சக்கரம் இல்லாமல் வண்டி செய்ய இயலாது என்பதால் குபேரன் காலத்திலேயே தமிழர்கள் சக்கரம் கண்டுபிடித்து விட்டனர் என்பது புரியும். இராமாயணத்தில் தேர்களை பயன்படுத்தினார்கள் என்பதும் இதற்கு ஆதாரமாகும். ராவணனின் மகனான இந்திரனே மழைக்கடவுள். ட்ரூ ஐடென்டிட்டி ஆஃப் இந்திரா, த ஸ்கை காட் என்ற விடியம் இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிட்டுள்ளோம். மழையோடு உழவு தொடர்பு கொண்டுள்ளதால் இலங்கையின் உழவர்கள் தேவ இந்திரகுல வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். முருகனின் வேல் ஆண் விந்தணிவின் வடிவில் உருவாக்கப்பட்டதாலும் விதையை ஆள்பவனே உழவன் என்பதாலும் உழவை முதன்முதலாக தொடங்கியவர் முருகன் என்பதாலும் உழவர்கள் வேளாளர் என்று முருகன் காலத்திலேயே அழைக்கப்பட்டனர். முருகன் வேளாண்மையை தொடங்கியவர் என்பதை வரலாற்றில் பதிய வைக்கவே பச்சை நிற வள்ளி அவரது மனைவியாக உருவகப்படுத்தப்பட்டாள். அவள் பச்சையம்மாளுக்கான கிரகமான வெள்ளியின் பெயரால் வெள்ளி என்றே அழைக்கப்பட்டு அந்த சொல் மருவியே வள்ளி ஆனாள். வெள்ளி, வள்ளி. முருகனே யானையை அடையாள சின்னமாக்கி ஆசீவக வாழ்வியலை தோற்றுவித்தவர் என்பதால் அந்த வரலாற்றை தக்க வைக்கவே தெய்வ யானை அவரது இன்னும் ஒரு மனைவியாக உருவகப்படுத்தப்பட்டார். அதாவது வேளாண்மையை துவக்கியதற்காக வள்ளியும் ஆசீவகத்தை தோற்றுவித்ததால் தெய்வானையும் மனைவிகளாக உருவகப்படுத்தப்பட்டனர். இது வரலாற்றை தக்க வைக்கும் பழங்கால உத்தி. இவற்றை பற்றியெல்லாம் முருகனின் அனைத்து பரிமாணங்களையும் சொல்லும்போது ஆதாரத்தோடு முழுமையாக சொல்லுகிறேன். உழவர்கள் வேளாளர் என்ற பெயரை முருகனால் பெற்றிருந்தாலும் அவருக்கு பிறகு தோன்றிய மழைக்கடவுளான இந்திரனால் தேவேந்திர குல வேளாளர் என்று இலங்கையின் உழவர்கள் அழைக்கப்பட்டனர். இந்த வேளாளர்கள் ஆறுகளின் டெல்டா பகுதிகளிலேயே உழவு செய்தனர். இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மகாபாரத காலங்களில் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து தாமிரபரணி ஆற்றின் கழிமுகத்தில் உழவு செய்தனர். மிகவும் கருத்திருந்த இம்மக்களை தமிழகத் தமிழர்கள் மல்லர்கள் என்று அழைத்தனர். இவர்கள் கருத்திருந்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. 1. நாள் முழுவதும் கடும் வெயிலில் உழவு பணி புரிந்ததால் கருத்திருந்தனர். 2. இலங்கை தமிழகத்தை விட பூமத்திய ரேகைக்கு அருகில் இருப்பதால் இயல்பாகவே அவர்கள் தமிழகத் தமிழர்களை விட கருத்திருந்தனர். அப்போது தமிழகத்தில் வாழ்ந்த 2 விதமான மக்கள் எக்கர்களும் நாகர்களும். எக்கர்கள் குளிர்ந்த மலைகளில் வசித்ததால் மல்லர்களின் அளவுக்கு கருத்திருக்கவில்லை. நாகர்கள் மேய்ச்சல் சமூகமாக தரைக்காடுகளில் வசித்ததால் அவர்களும் மல்லர் அளவுக்கு கருத்திருக்கவில்லை. அதனால்தான் மாநிறமாகவோ இளங்கருப்பாகவோ இருந்த தமிழகத் தமிழர்கள் புதிதாக வந்த வேளாள குடிகளை அவர்களின் கரி நிறத்தை வைத்து மல்லர் என்று அழைத்தனர். மல்லர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து குடிவந்தவர்கள் என்று அறிவதற்கு கீழ்வரும் காரணங்கள் துணை நிற்கின்றன. 1. ராவணனின் மகனான மழைக்கடவுளான இந்திரனின் வம்சாவளிகளாக இவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்றே அழைக்கப்படுகின்றனர். இன்றும் இலங்கையின் வேளாளர்கள் இப்பெயராலேயே அழைக்கப்படுகின்றனர். 2. முருகனால் தொடங்கப்பட்டு குபேரன் காலத்தில் முழுமை பெற்ற உழவுத் தொழிலில் தேர்ந்த இலங்கையின் மல்லர்கள் தங்களின் தொழிலை பெருக்க புதிய வண்டல் மண் பகுதிகளை தேடி வருவது இயல்பு. 3. அக்கால தமிழக மக்களை விட இவர்கள் கருப்பாக இருந்ததால் தமிழக மக்கள் இவர்களை மல்லர் என்று அழைத்தனர். 4. இடம் வாரி வந்ததால் இவர்கள் மாற்றன் அல்லது மாறன் என்று தங்களை அழைத்து கொண்டனர். பாண்டிய மன்னர்களுக்கு மாறன் என்ற பொது அடைமொழி உள்ளதை யாவரும் அறிவர். எனவே ஆதி உழவர்களான மல்லர்கள் இலங்கையிலிருந்தே தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்து வந்து இங்கே உழவுத் தொழிலை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் மாட்டு வண்டியும் வைத்திருந்தனர். இழுத்தால் வருவதால் அதற்கு வந்தி என்று பெயரிடப்பட்டு அதுவே வண்டியாக மருவி மாடுகளால் இழுக்கப்படுவதால் மாட்டு வண்டியானது. வந்தி, வண்டி. வண்டி பண்டி என்றும் இறுதியாக பாண்டி என்றும் மருவியது. வண்டி, பண்டி, பாண்டி. பெரு விவசாயத்திற்கு வண்டி இன்றியமையாததாகையால் வண்டி என்ற சொல்லின் மருவிய வடிவமாகிய பாண்டி என்பது விவசாயத்தை குறிக்கும் சொல்லானது. பாண்டியர் என்பது விவசாயிகளை குறித்த சொல். பாண்டியர் தொடக்கத்தில் ஆறுகளின் கழிமுகங்களிலேயே விவசாயம் செய்தனர். ஆற்றின் கழிமுகம் கடலோரம் இருப்பதால் இம்மக்கள் விவசாய தொழிலோடு மீன்பிடி தொழிலையும் செய்தனர். இவர்கள் ஒரே காலகட்டத்தில் 2 வகை நிலங்களை ஆண்டதால் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த கிருஷ்ணன் அக்காலகட்டத்தை துவாபர யுகம் என்று அழைத்தார். துவா என்றால் 2 என்று பொருள்.
பர என்பது பரந்த நிலத்தை குறித்த சொல். எனவே பரந்த கடலையும் பரந்த பச்சை நிலத்தையும் ஆண்ட மல்லர்களே துவாபர யுகத்தின் பெருமைமிகு மக்கள். இவர்கள் விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் ஒரே காலத்தில் செய்த மக்கள். விவசாயத்தின் கடவுள் பச்சையம்மா, சப்தகன்னிகளில் 3ஆம் அவள். சப்தகன்னிகளை உருவாக்கிய முருகனே விவசாயத்தையும் தொடங்கியவர் என்பதால் பச்சையம்மாள் அவரது மனைவி வள்ளியாக உருவகப்படுத்தப்பட்டார். வள்ளி என்ற பெயர் வெள்ளி கிரகபதியான பச்சையம்மாளை குறித்த வெள்ளி என்ற பெயரின் மருவிய வடிவமே. வெள்ளி, வள்ளி. பாண்டியர் விவசாயம் செய்ததால் பச்சையம்மா அவர்களின் இயல்பான தெய்வமானாள். அவர்கள் மீன்பிடி தொழிலையும் சேர்த்தே செய்ததால் பச்சையம்மாளை மீனாட்சி என்று அழைத்து அவளை 2 தொழில்களுக்குமான தெய்வமாக்கி கொண்டனர். எனவே பாண்டியர்களின் மதுரையில் இன்றும் மீனாட்சி இருக்கும் யதார்த்தமே தமிழகத்தில் துவாபர யுகம் என்ற கருதுகோள் இருந்ததற்கான ஆதாரம். கிருஷ்ணனின் காலத்தில் 5 பாண்டிய அரசுகள் இருந்தன. இவர்களே மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களின் பொது கடவுள்தான் மீனாட்சி எனப்பட்ட பச்சையம்மா. பச்சையம்மா விவசாயத்தின் தெய்வமாகையால் அவளை தரையின் பதி என்ற பொருளில் திரௌபதி என்றும் அழைத்தனர். தரை ப்ளஸ் பதி, தரைபதி, திரௌபதி, திரௌபதி. திரௌபதி என்பது மகாபாரத பாஞ்சாலியின் இன்னும் ஒரு பெயர். எனவே பாஞ்சாலி, திரௌபதி என்ற சொல்லாடல்கள் 5 பாண்டியர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தையே குறித்தது. விவசாய நிலத்திற்கான தெய்வம் பச்சையம்மா அல்லது மீனாட்சி எனும்போது பாஞ்சாலி, திரௌபதி, மீனாட்சி என்ற அனைத்து பெயர்களும் பச்சையம்மா என்ற ஒரே தெய்வத்தையே குறித்தன. பாஞ்சாலி என்பது 5 ஆளுக்கு சொந்தமானவள் என்றே பொருள். 5 ப்ளஸ் ஆளி, ஐஞ்சாலி, பைஞ்சாலி, பாஞ்சாலி. பாண்டியர்கள் விவசாயிகள் என்பதால் 5 பாண்டியர்களுக்கு சொந்தமான விவசாய நிலமே பாஞ்சாலி எனப்பட்டது. பாண்டியர்கள் கடலையும் ஆண்டவர்கள் என்பதால் இரட்டை மீன் அவர்களது சின்னமானது. அதுவே அவர்களின் கொடியையும் அலங்கரித்தது. மகாபாரதத்தில் காடுகளை கொளுத்தி தக்ஷகன் என்ற நாகரின் பகையை அர்ச்சுனன் சம்பாதித்ததாக சொல்கிறது. உண்மை என்னவென்றால் புதிய விவசாய நிலத்தை உருவாக்குவதில் காடுகளை கொளுத்துவது இயல்பானது. இதனால் தங்களின் ஆடுகளின் மேய்ச்சி நிலம் பறிபோவதால் கோணார்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இயல்பாகவே பகை உண்டானது. தக்ஷகன் தென் தமிழகத்தில் அர்ச்சுனன் தீயிட்டு கொளுத்திய ஒரு பகுதியை ஆண்ட கோணார்களின் அரசனாவான். ஆனால் காளைகளை கொண்டிருந்த ஆயர்களும் விவசாயத்தில் புதிதாக ஈடுபட்டதால் ஆயர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நட்பே நிலவியது. தமிழகத்தில் மாடு மேய்த்த ஆயர்களும் விவசாயத்திற்கு வந்தனர் என்பதை நிறுவும் சான்றே கிருஷ்ணனின் தமையனான பலராமன் கையில் உள்ள கலப்பை. இலங்கையிலிருந்து வந்த விவசாய குடிகள் மல்லர்களாவார். தமிழகத்தில் தோன்றிய விவசாய குடிகள் ஆயர்களிலிருந்தே தோன்றினர். இந்த ஆயர்களும் கடும் வெயிலில் பகலெல்லாம் உழவு பணி புரிந்ததால் நாளடைவில் இவர்களும் கருத்து போயினர். எனவே தமிழகத்தில் தோன்றிய இந்த புதிய விவசாயிகளை வித்தியாசப்படுத்தி குறிக்க கல் எனும் இன்னும் ஒரு கருப்பை குறிக்கும் சொல்லால் குறித்தனர். கல் என்றால் கருப்பு என்பதால் இந்த புதிய விவசாய குடிகள் கள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இலங்கையின் விவசாய குடிகள் மல் என்று கருப்பை குறித்த சொல்லால் மல்லர் என்று ஏற்கனவே அழைக்கப்பட்டனர். கல், கள்ளர், மல், மல்லர். இந்த கள்ளர்களிலும் பெரு விவசாயிகள் வண்டி வைத்து விவசாயம் செய்தவர்கள் வண்டியர் என்று அழைக்கப்பட்டு அதுவே நாளடைவில் வாண்டையார் ஆனது. வாண்டையார்கள் கள்ளர் சமூகத்தின் ஒரு பிரிவே என்பது எனது இந்த கண்டுபிடிப்பை உறுதி செய்யும் யதார்த்தம். வண்டியர், வாண்டையார். மகாபாரதத்திற்கு பிறகு பாண்டியர்களில் ஒரு பிரிவினர், அதாவது மல்லரும் கள்ளரும் சேர்ந்தே காவிரி கழிமுகத்திற்கு குடியேறி அங்கும் விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் ஒருங்கே மேற்கொண்டனர். கள்ளர்களும் மல்லர்களும் நட்பு பாராட்டி வந்தனர் என்பதற்கு மல்லரான அர்ச்சுனன் கள்ளரின் மூத்தோராகிய பலராமனின் தங்கையை மணமுடித்ததை சான்றாக காட்டலாம். விவசாயத்திற்கு மாறிய ஆயர்குல மன்னனாகிய பலராமனே ஆயர்குலத்திற்கும் மல்லர்களுக்குமான பாலமாக விளங்கினான். அதனாலேயே அவன் சங்கர்ஷணன் என்று அழைக்கப்பட்டான். 2 சமூகங்களை ஒன்றிணைத்தவன் என்பதாலேயே அவனுக்கு அந்த பெயர் இடப்பட்டது. சங்கம் என்றால் இணைப்பது, அரசனன் என்றால் தனக்கான ஆட்சி பிரதேசத்தை வைத்திருந்தவன் என்று பொருள். சங்கம் ப்ளஸ் அரசனன், சங்கரசனன், சங்கர்ஷனா. மல்லர்களையும் ஆயர்களையும் ஒன்றிணைத்ததால் அவர் சங்கர்ஷணன் என்று சரியாகவே அழைக்கப்பட்டான். பாகவத புராணம் யாது, நந்தன் என்ற 2 குடும்பங்களை இணைத்ததால் அவருக்கு சங்கர்ஷணன் என்று பெயர் வந்ததாக தவறாக குறிப்பிடுகிறது. கழிமுகங்களில் வாழ்ந்த பாண்டியர்கள் பல்கி பெருத்தவுடன் அவர்களின் தேவைக்காக
மேலதிக நிலங்களை பயிரிட வேண்டிய தேவை இருந்ததால் கழிமுகப் பகுதிகளிலிருந்து நிலப்பகுதிகளினுள்ளே நகரத் தொடங்கினர். இப்படியாக இவர்கள் கடலிலிருந்து நிலத்தினுள் வெகு தூரம் வந்த பிறகு அவர்களால் மீன்பிடி தொழிலை முன்போல செய்ய முடியவில்லை. இப்போது அவர்கள் விவசாய தொழிலை மட்டும் செய்தனர். விவசாயத்தை வைத்தே இவர்கள் பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டதால் இவர்கள் தங்களை பாண்டியர் என்றே தொடர்ந்து அழைத்து கொண்டனர். அவர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். விவசாய நில திணைக்கான பெயரான மருதம் என்ற சொல் மருவியே பாண்டியரின் தலைநகருக்கு மதுரை என்று பெயர் வந்தது. மருதம், மதுரம், மதுரை. விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் வழக்கம் போல செய்த பழைய பாண்டியர்கள் இப்போது தங்களை சோழர் என்று அழைத்து கொண்டனர். விவசாயத்தை மட்டும் கை கொண்டவர்கள் தங்களை பாண்டியர் என்று அழைத்து கொண்டதால் அவர்களிடமிருந்து தங்களை வித்தியாசப்படுத்தும் மீன்பிடி தொழிலை வைத்து இவர்கள் தங்களை சோழர் என்று அழைத்து கொண்டனர். தாங்கள் கடலோடிகள் என்பதை உணர்த்தும் விதமாக கடல் சோழிகளை வைத்து தங்களை சோழர் என்று அழைத்து கொண்டனர். அவர்களின் தலைநகரம் கடலுக்கு அருகாமையில் இருந்த காவேரி பூம்பட்டினம், தஞ்சாவூர் போன்ற நகரங்களே. இவர்கள் நீரிலும் நிலத்திலும் வாழ்ந்தவர் என்பதை குறிக்க தங்களின் சின்னமாக நீரிலும் நிலத்திலும் வேட்டையாடி வாழும் புலியை கொண்டனர். கவின் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. சோழர்களின் கொடியையும் புலியே அலங்கரித்தது. இதிலிருந்து பிற்கால பாண்டியர்களும் சோழர்களும் நாகர இனத்திலிருந்து கிடைத்தவர்களே என்பது புரியும். சேரர்கள் எக்கர் இனத்திலிருந்தும் அவர்களும் ஆதியில் நாகர் இனத்திலிருந்தும் தோன்றியவர்களே. இந்த விடயத்தின் மூலமாக நாகர், எக்கர், ஏரர், சேரர், பாண்டியர், மல்லர், கள்ளர், சோழர் போன்ற சமூகங்கள் தோன்றிய வரலாற்றை தெளிவாக படைத்துள்ளோம்.